விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலிருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட ஆதவ் அர்ஜுனா எக்ஸ் தளத்தில் ஒரு கருத்து ஒன்றை பதிவு செய்திருக்கிறார். ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்ற ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் லோகநாதன். வணக்கம். எக்ஸ் தள பக்கத்தில் ஆதவ் அர்ஜுனா வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்னென்ன விஷயங்களை பதிவு செஞ்சிருக்கார், விரிவாக சொல்லுங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவோம் என்ற கருத்தை அவர் தற்போது தன்னுடைய எக்ஸ் வலைதள பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார். நேற்று அவர் குறிப்பாக சொல்லும்போது, அதிகாரத்தை அடைவோம், எழுச்சி தமிழர் எந்த முழக்கத்தோடு அந்த கட்சியை கட்டமைத்தாரோ அந்த அதிகாரத்தை ஒடுக்கப்பட்ட மக்கள் அடைய வேண்டும் என்ற உயர்ந்த நோக்குடன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் எனது பயணத்தை கடந்த ஜனவரி மாதம் அடைந்தேன். எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பினை உணர்ந்து கொள்கை உறுதியுடன் கட்சி அடுத்த கட்டத்திற்கு வளர்த்தெடுக்கும் பணியினையோடு நான் முழுமையாக மேற்கொண்டேன். கட்சியின் பிரச்சார வேகத்தையும் கொள்கை வழியிலேயே கட்டமைத்தேன். நான் கட்சியில் என்ன பணி செய்தேன் என்பதை அடிமட்ட தொண்டர்கள், களமாடும் தோழர்கள் நன்கு அறிந்திருப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. அந்த தொண்டர்களின் குரலாக நான் எப்போதும் இருப்பேன். தலைவர் கையெழுத்திட்ட துணை பொதுச் செயலாளர் என்ற பொறுப்பு கடிதம் கிடைக்கப்பெற்ற போது என்ன மனநிலையில் இருந்தவனோ அதே மனநிலை தான் இப்போது தலைவருடன் கையெழுத்துடன் வெளியாகி இருக்கிற எனது இடைநீக்கம் குறித்த கடிதத்தை எதிர்கொண்டிருக்கிறேன் என்ற விஷயத்தை நேற்றும் அவர் பதிவிட்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தனது இடைநீக்கத்திற்கு ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு என்ற முழக்கத்துடன் எளிய மக்களை அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சாரத்தை மக்கள் சக்தியுடன் விரைவில் உருவாக்குவேன் என்ற ஒரு பதிவினை தற்பொழுது அவர் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் குறிப்பிட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. அதிகாரத்தை அடைய விரைவில் பிரச்சார பயணம் தொடரும் என்று தெரிவித்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுனா. யாருடன் அந்த பிரச்சார பயணம் மேற்கொள்ள இருக்கிறார் என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். கூடுதல் விவரங்களை வழங்கினார் எமது செய்தியாளர் லோகநாதன்.